Hi, welcome to Adadada Asathal Samayal. உங்கள் எல்லாருக்கும் வந்து என்னோட கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். கிருஷ்ண ஜெயந்தி வந்து எல்லாரும் ஒருத்தவங்க அவங்கவுங்க வீட்டில் வந்து ஒரு முறைப்படி கொண்டாடுவாங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து வாசலில் கலர் கோலம் போட்டு வாசல்லேருந்து பூஜை அறை வரைக்கும் வந்து கிருஷ்ணர் பாதத்தை வரைஞ்சி பூஜை அறையில் வந்து நல்ல அலங்காரம்லாம் பண்ணி கிருஷ்ணருக்கு அலங்காரம் பண்ணி செஞ்ச பலகாரம்லாம் வச்சு விளக்கெல்லாம் ஏற்றி நாங்கள் வந்து கொண்டாடுவோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச அவல் லட்டு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த லட்டு வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு தேவையான பொருட்களும் வந்து ரொம்பவே சுலபமாக கிடைக்கக்கூடியது தான். இப்போ நம்ம வந்து அவல் லட்டு செய்ய தேவையான பொருட்களை பார்த்துடலாம். நான் வந்து இங்கே கொஞ்சம் துருவின தேங்காய் வச்சுருக்கேன். இது வந்து நம்மளுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அவ்வளோதான். உங்களுக்கு தேங்காய் டேஸ்ட்டு பிடிக்கும்னா நீங்கள் நிறையா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அவல் எடுத்திருக்கேன். நான் வந்து வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி வந்து 2 கப்பு அவல் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து சிகப்பு அவல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இனிப்புக்கு வந்து நான் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணியிருக்கேன். 2 கப்பு அவலுக்கு வந்து நம்ம 1 கப்பு நாட்டு சக்கரை யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் வெல்லம் எடுத்திங்கனாலும் இதே குவான்டிட்டி தான். அதுக்கப்புறம் வந்து நான் இங்கே கொஞ்சம் முந்திரி வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த அவலை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு நான் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து 2 கப்பு அவல் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து 1 கப்பு இருக்குது. இன்னொரு கப் சேர்த்துறேன். இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம வறுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் பார்த்து வறுத்துக்கோங்க, இல்லைன்னா டக்குன்னு அடி பிடிச்சிரும். ஒரு 2 நிமிஷம் பண்ணால் போதும். லைட்டாக அந்த அவல் வந்து லைட்டாக சூடானால் போதும். இப்போ வந்து அவலை நம்ம வறுத்தாச்சு. இது நல்ல ஒரு வாசனை வரும், உங்களுக்கே தெரியும். இப்போ இதை வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த அவலை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம சேர்த்துடலாம். இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம வந்து இந்த தேங்காவை வந்து வறுத்துடலாம். தேங்காய் இதில் வந்து சேர்த்துக்கலாம். இந்த தேங்காயில் இருக்க ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்தா போதும். இப்போ இந்த தேங்காய் வந்து ஈரப்பதம் போகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இது நம்ம ஏன் பண்ணுறோன்னா கொஞ்சம் நாள் வந்து வரும் லட்டு. இல்லைன்னா இந்த தேங்காய் ஈரப்பதம் இருந்துச்சுன்னா அது உடனே கெட்டு போயிடும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்தா போதும். இப்போ இதில் வந்து நம்ம 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கும்போது கொஞ்சம் அடி பிடிக்காமல் வரும். ஒரு 2 நிமிஷம் இதை வறுத்தா போதும். இப்போ இந்த தேங்காவை வந்து நம்ம வறுத்தாச்சு. இப்போ இதை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே பாத்திரத்தில் வந்து நான் இன்னும் கொஞ்சம் ஒரு 3 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரியை வறுத்துடலாம். முந்திரியை வந்து கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம இதை வறுத்துக்கலாம். இப்போ நம்ம முந்திரியை வந்து வறுத்தாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க அவலை நம்ம சேர்த்துடலாம். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க அவல் வந்து இதில் வந்து நம்ம சேர்த்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதே மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க நாட்டு சர்க்கரையும் தேங்காவையும் அரைச்சிடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க நாட்டு சர்க்கரை, அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காய்,
இதை வந்து நம்ம பொடி பண்ணிக்கலாம். இது கூடயே வந்து நம்ம வாசனைக்கு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஏலக்காய் பொடி இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக அவலில் சேர்த்துக்கோங்க, இல்லைனா இதில் போட்டு நம்ம அரைச்சிடலாம். நான் வந்து ஒரு 3 ஏலக்காய் சேர்க்குறேன். இப்போ இதை வந்து நம்ம அரைச்சிடலாம். இப்போ நம்ம வந்து நாட்டு சர்க்கரையும் தேங்காயும் அரைச்சாச்சு. இப்போ இதையும் வந்து நம்ம இந்த அவலோட சேர்த்துடலாம். இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா. கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கும் போதே நம்ம பண்ணிடணும், இல்லைன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு லட்டு பிடிக்க வராது. இப்போ நம்ம வந்து லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு லட்டில் அட்லீஸ்ட் ஒரு முந்திரியாவது வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் எல்லாருக்குமே வந்து நம்ம முந்திரி கிடைக்கும். இந்த லட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அடடடா அசத்தல் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.